வெல்கம் டு ஐபிஎஸ் vlog. ரொம்ப வேகமான வாழ்க்கையில ரொம்ப அவசரமான வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு கொஞ்சம் நிதானமா இயற்கையோட வாழணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சுரேஷ்குமார். அவரை தான் சந்திச்சு பேச போறோம். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்படி இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாருங்கிறத அவர்கிட்ட கேட்போம் வாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரவுண்ட் ஷேப்ல மியூசியமா இல்ல ஆர்ட்டா இல்ல ஹோமா? குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நம்ம வேலையிலேருந்து வெளில வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன செட்டப் இருக்கிற பூச்சி புழுக்கள் இருக்கிற இடத்துல நம்ம குடியிருக்கிறோம். இப்போ அதோட வாழ பழகினா மட்டும்தான் இங்கே வாழ முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விதான் இருந்துச்சு, இப்படி ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வராங்க, ஆனா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும். இப்போ எங்க பாப்பாங்கெல்லாம் இன்னும் டாக்டர்ஸே பார்க்கல, பீடியாட்ரிஷனே அவங்களுக்கு தேவைப்படல. இதோட என்ன ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிட போகுது. பெயிண்ட் பண்ணல, கலவை பூசல, சுண்ணாம்பு கடுக்கா தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி பூசியிருப்போம். காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, வெளிச்சமா இருக்கும். இது ஒரு பைப்பு மேலேருந்து ரூஃப்ல கனெக்ட் ஆகிற எல்லா தண்ணியும் இந்த பைப் வழியா ஃபுல்லாவே சம்ப். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 70,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாட்டர். ஒரு வருஷத்துக்கு தண்ணி இதே போகுது. கீழே டெரகோட்டா டைல்ஸ் போட்டிருக்கீங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இது லைப்ரரி. இங்க இருக்க கிராம மக்களும் இதை பயன்படுத்திக்குவாங்க. கதவெல்லாம் பூட்டுற மாதிரியே தெரியல. திருட்டு போயங்கிற அதெல்லாம் இல்லையா? எடுத்துட்டு போறது இங்க இருந்து எதுவும் இல்லைங்க, அன்பு மட்டும் தான் இருக்கு. மனிதர்களுக்குள்ளார ஏன் இவ்வளவு பெரிய வேறுபாடு? எல்லாருமே வெற்றியை சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, நான் ஃபெயிலியர்ஸை சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்லணும். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீ. வெல்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பாம்பேல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். பாம்பேல இருந்து அந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்து டக்குன்னு விடுபட்டு தருமபுரி மாதிரி ஒரு ஏரியால ஒரு கிராமத்துல வசிக்கிறதுக்கான காரணம் என்ன? 1999 சவுத் இந்தியன் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தேன் நான். முதல் போஸ்டிங் பாம்பே தான் எனக்கு. இன்னொரு 5-6 வருடங்கள் இருந்தேன் நான். அப்படி நான் கடந்த ஒரு 23 வருடங்களாக நான் பேங்க்ல வேலை செஞ்சேன் நான். ஸோ அதில் பல மாநிலங்களில் வேலை செஞ்சுருக்கேன். டெல்லி, பஞ்சாப், இந்த மாதிரி பெருநகரங்களில் முக்கியமாக வேலை செஞ்சுருக்கேன். கடைசியாக கோயம்புத்தூர்ல இருந்தேன். இப்படி பெரிய எக்ஸ்போஷர் இருந்துச்சு எனக்கு. போய் பேங்க் போனேன்னா அங்கே ஏதாவது மீட்டிங்ஸ் போகிறதா இருந்தால் டாஜுக்கு போவேன், டாட்டாவை பார்ப்பேன், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாய்லெட் போகக்கூட இடம் இல்லாமல் எல்லாமே ட்ராக்லேயே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ மனிதர்களுக்குள்ளார ஏன் இவ்வளோ பெரிய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அந்த வயசுல இருந்தே ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையை எப்படி கட்டமைக்கணும், அப்புறம் நம்ம எவ்வளோ குப்பையை டெய்லி சேர்த்துறோம், என்ன பண்ணுறோம், மனிதனா என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளாரையும் வந்துட்டே இருக்கு. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நம்ம வேலையிலேருந்து வெளில வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சின்ன செட்டப் இருக்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி கொஞ்சம் விடுபட்டு வரணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. சொல்லல செயலுங்கிற அந்த செயல்ல தான் பல ஹடில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஹடில்ஸ் எல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு ஹர்டிலே இல்லையே. அது நம்ம ஏன் அதை ஸ்ட்ரகிளா பாக்குறோன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. எதுக்காக நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்காக தானே செய்யறோம். ஸோ அதை நோக்கிய ஒரு பயணம், அவ்வளவுதான். இது ஹர்டெல்லாம் நான் எதுவுமே இல்லை. நீங்க ஒத்துக்கலாம், உங்க ஃபேமிலி ஒத்துக்கணும், கூட இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கணும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பொருளாதாரமும் ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு 20 வருஷம் மேல பேங்க்ல வேலை செய்யறதுனால எனக்கு ஒரு மினிமம் பென்ஷன் வருது. அந்த மினிமம் பென்ஷன் எனக்கு போதும். அதாவது தேவைகளை நீங்க எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ரிச்சான ஆள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் தேவைகளை குறைச்சிட்டு தான் வாழ்றோம். ஸோ எங்களுக்கான பொருளாதாரம் போதுமான அளவுக்கு இருக்கு. இருக்கிறத வச்சு வாழ்ற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டோம். மற்றபடி ஃபேமிலியில எனக்கு பெரிய இப்போ துணைவியார் உங்களுக்கு பார்த்தீங்க, அவங்களும் எம்டெக் முடிச்சுட்டு விப்ரோல இருந்தவங்க. அவங்களும் இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ. இப்போ எங்கள் பாப்பாங்கெல்லாம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பேருக்கும் 10 வயசு ஆகுது பெரிய பொண்ணுக்கு, சின்னவளுக்கு இப்போ 7-8 வயசு ஆகுது. நான் இன்னும் டாக்டர்ஸே பார்க்கல, பீடியாட்ரிஷனே அவங்களுக்கு தேவைப்படல. இதோட என்ன ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சிட போகுது நமக்கு. அப்படி உள்ள போயிட்டே பேசலாங்களா? சுத்தி காமிக்கிறீங்களா அப்படியே உங்க வீட்டையுமே? வெளியே விட வீட்டுக்குள்ள சில்லுன்னு இருக்கு.
பெருங்கல் கட்டுறதுல. ஆமா. தமிழ்நாட்டுல எவ்வளோ இடங்களை சூஸ் பண்ணிடலாம், ஏன் தருமபுரியை சூஸ் பண்ணீங்க? உங்க சொந்த ஊர் தருமபுரி தானா? இல்லை இல்லை இல்லை, என்னோட ஊர் வந்து சேலம். நான் இங்கே ஒரு 4 வருடம் வேலை செஞ்சேன். நான் பேங்க்ல மேனேஜராக வேலை செஞ்சேன். 4 வருடம் இங்கே இருந்தேன் நான். அப்போ இந்த பகுதிக்கெலாம் வந்திருக்கேன் நான். சும்மா நம்ம சோஷியல் ஒர்க்காக வந்து இங்கே இருக்க ஒரு ஸ்கூல் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு போரிங் பைப் வச்சு கொடுக்க வந்தேன். அப்போ இந்த பகுதியை பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகணும், நம்மகிட்ட இருக்க காசுக்கு இந்த பக்கத்துல பூமி வாங்க முடியுதா இருக்குது. அதனால அப்படி இந்த பக்கம். எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடந்தது, நம்மளால இந்த வாழ்க்கையை உறுதியா வாழ முடியும் அப்படின்னு? பொதுவாகவே ஒரு கம்பேஷனாக இருக்கணும், எம்பத்தியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சு. அந்த புரிதல் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் நிறையா புத்தகங்கள் வாசிப்பேன். நான் வள்ளலார் பற்றி நிறையா படிச்சிருக்கேன், விவேகானந்தர் பற்றி நிறைய படிச்சிருக்கேன். இதுல எல்லாத்துலயுமே என்னன்னா ஒரு எம்பத்தி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நல்ல மனிதனா இருக்க முடியுமாங்கிற ஒரு தேடல் எப்பயுமே எனக்குள்ளார இருந்திருக்கு. அது மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு இயற்கை சூழல்ல வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அப்ப இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களுக்கு உதவியா இருக்கும், சமூகத்துக்கு உதவியா இருக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்துச்சு. ரொம்ப வருஷமாவே இருந்துச்சு. எப்ப இயற்கை பத்தின ஒரு விஷயங்கள்ல வர ஆரம்பிக்குதுன்னா, இந்த இயற்கைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை சார்ந்து நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். இப்படி ஒரு சூழல்ல வரணும், சூழல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா உங்க கூட வரவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். அவங்களுக்கு எப்படி அந்த புரிதல் வந்தது? இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்களும் உங்க வாழ்க்கை கூட வந்து தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல 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 இல்ல, அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு. நானா யாரும் எந்த விஷயங்களையும் நானா திணிக்க கிடையாது. அவங்களுக்கும் இது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மீது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? 5 வருஷமா. இந்த கூட குழந்தைங்களோட எஜுகேஷனை பெரும்பாலும் நிறைய நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க இந்த மாதிரி இயற்கையில கிராமத்துல போய் வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தா கூட நல்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டில மட்டும்தான் வந்து நல்ல அறிவு கிடைக்கும். முக்கியமா வந்து ஆங்கிலத்துல வந்து நல்லா வந்து பேச முடியும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கதான் வந்து இருக்கு, அதுக்கான சூழல் அங்கதான் இருக்குன்னு வந்து பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி குழந்தைங்களோட இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதை எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் என்ன பாக்குறேன்னா, இந்த உலகத்தை எதிர்கொண்டு வாழக்கூடிய தன்னம்பிக்கை மிக்க தைரியமான ஒரு குழந்தையா இருக்க முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு அளவுகோலா இருக்கு. எல்லாருமே வெற்றியை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க, நான் ஃபெயிலியர்ஸை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வெற்றிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கிறது, ஃபெயிலியர்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய விஷயம். எது நிரந்தரம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன புரிதல் இருக்கு. இப்ப இங்க இருக்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர் கிடையாது. நல்ல இயற்கையான ஒரு சூழல் இருக்கு, விளையாடுறதுக்கு கேட்ஜெட்ஸ்லாம் இல்லாம பூனை நாய் கூட விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்குள்ளார இருக்க நேச்சுரலான டேலண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வருது. நம்ம சோகால் ஸ்கூல்ல போகும்போது என்ன ஆகுனா, அவங்க ஒன்னொன்னா திணிக்க ஆரம்பிப்பாங்க, இதை நீ படிச்சு ஆகணும், இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும், எழுத ஆகணும். இங்க வந்து அவங்களா இயல்பா தன்னியல்பா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அவங்க கிரியேட்டிவிட்டியா நிறைய நல்லா பெயிண்ட் பண்றாங்க, பாட்டு நல்லா பாடுறாங்க, சுயமா அவங்களால செய்ய முடியும். எனக்கு அதுதான் நான் ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். இன்னைக்கு இருக்க சூழல்ல வேல்யூ சிஸ்டம்ங்கிறதே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. எல்லாம் யாரையாவது ஒருத்தனை ஜெயிச்சு மேல வந்தா போதுன்னு நினைக்கிறோம். அவங்க ரொம்ப ஒரு நல்ல மனிதர்களா வந்தாங்கன்னா போதும், அவ்வளவுதான். என்னோட ஒரே ஒரு அளவுகோல் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மனதிற்கு இன்பத்தை தரும் இயற்கையை நேசிப்போம். இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. சமநிலை வணக்கம் தயார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ரவுண்ட் ஷேப்ல இதை நான் வந்து மியூசியமா இல்லை ஆர்ட்டா இல்லை ஹோமா என்னால் வந்து புரிஞ்சுக்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 3 வருடம் ஆச்சு. பட் அவ்வளோ டைம்லாம் தேவைப்படாது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல் ஒரே ஸ்ட்ரெச்சில் கட்டிங்கன்னா ஒரு 1.25 வருடத்தில் கட்டிடலாம். பொறுமையாக வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு மெதுவாக வேலை செஞ்சிடலாம். ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் கட்டினது தான். அது இங்கே மீனாட்சின்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நாங்களாம் சேர்ந்து இது எப்படி இது கட்டலான்னு ஒரு முதல்ல டிராயிங் போட்டோம். ஈவன் படிக்கட்டே அந்த பக்கம் வர மாதிரி இருந்துச்சு, முதல்ல கட்டக்கும் போது வேற பக்கம் வந்துருச்சு. ஸோ எல்லாமே நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணது தான். அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு இப்படிதான் வடிவமாக வந்து இப்படிதான் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. ஒரு சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு கட்டி 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 வரும்போது எங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடாக வரும்னே தெரியல. திடீர்னு முடிக்கும் போது தான் இது இவ்வளோ பெரிய வீடாக வந்துருந்துச்சு. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மொத்தம்?
1800. ரொம்ப வெளிச்சமா இருக்கு எல்லா பக்கமுமே. உங்களுக்கு கரண்ட்டும் பெருசா செலவாகாதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே பிளான் பண்ணி பண்ணதானா? ஆமாம்மா, ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் காத்தும் வெளிச்சமும் தான். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணி பிரயோஜனம்? ஸோ முக்கியம் பேசிக் ஐடியாவே கிராஸ் வென்டிலேஷன் எல்லா பக்கமும் இருக்கும். உங்களுக்கு எல்லா பக்கமும் கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும் எப்பயுமே வீடு. உங்களுக்கு நைட்டில் மட்டும்தான் லைட் தேவைப்படும், பகலில் எப்பயுமே உங்களுக்கு லைட்டு தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்க முடியும். இது பாருங்களேன், இந்த இது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. இது என்ன உண்மையாலுமே மரத்தை தான் வச்சிருக்கீங்களா இல்ல பதம் மரம் மாதிரி இல்ல? இல்லை, இது கட்டும் போதே, இந்த செவரு கட்டும் போதே இருக்குங்க, இங்கே நேச்சுரலான மெட்டீரியல்ஸ் எடுத்து ஒரு மரம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த இலையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒரிஜினலான இலைய பிச்சு அதை தேய்ச்சி அப்படி பெயிண்ட் பண்ணலாம். எங்கேயுமே நீங்க சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை? இல்ல, சிமெண்ட் வந்து இதுலலாம் எதுவும் யூஸ் பண்ணல. மேலே வந்து இது பில்லர் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலராக கான்கிரீட் போடுறதோட ஒரு 40% சிமெண்ட் கட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த ரூஃப்க்கு மட்டும். மேலே ஃபுல்லா சீலிங்கா இல்லாம ஓடு வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? நம்ம எப்பயுமே கான்கிரீட் போடும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கால கம்பி கட்டுவோம். இப்போ நம்ம ஓடு தெரியுது இல்லை, அந்த ஓட்டுக்கு பதிலாக குறுக்கில் கம்பி கட்டுவோம். அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கம்பி கட்டிட்டு இப்படி ஒரு ஓடு வச்சுட்டு மேலே அப்படியே கலவை போட்டு விட்டுருவோம். ஸோ அதில் என்ன ஆகுனா உங்களுக்கு கம்பியோட செலவு கம்மியாகும், வெதர் நல்லா இருக்கும், சிமெண்டோட கன்சம்ஷனும் கம்மியாகும், வெதர் நல்லா இருக்கும். இது ரெண்டும் அதிகமாக ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இது இங்கே கிச்சன். ஆமாம், கிச்சன். ஓகே, மேடம் சமைச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். காலையில சொல்ற சமைச்சிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். நிச்சயமா. நீங்க விப்ரோல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சார் சொல்லிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வாழணும்னு வந்து ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு என்ன, எப்படி அந்த தோணுச்சு இந்த மாதிரி இந்த தன்மை வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? புவிதம்னு ஒரு மாற்றம் பண்ணியிருக்கு. நான் விப்ரோல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சனி ஞாயிறு அந்த நாட்கள்ல இங்க வந்து குழந்தைங்களோட இருக்கிறது, அப்பதான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கிராம சூழல்ல இயற்கை சார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ எனக்கு ஒரு நாள் விப்ரோல இருக்கிறதுக்கும் இங்கே ஒரு நாள் இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு கம்பேரிஷன், ஒரு ரியலைசேஷன் தெரிஞ்சுது. அப்போதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுது. சரி, நம்மளும் இது மாதிரியான இடத்துல இருந்தால் நல்லா இருக்கு, நமக்கு குழந்தைங்களுக்கும் ஒரு சூழல், இயற்கை சூழலும் நல்ல உறவுகளையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இப்படி வந்து சிட்டாங்க. ஓகே, எல்லாம் பெரும்பாலும் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்து குழந்தைகளையும் வந்து படிக்க வைக்கிறீங்க. ஆரம்ப கட்டங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விதான் இருந்துச்சு, இப்படி ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு வராங்க, இப்படி ஒரு சூழல், எல்லாம் கோயம்புத்தூர் சென்னை எல்லாம் போயிருக்கிறாங்க. இங்கேயே நாங்க வீடு கட்டும் போது சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் நாங்க இங்கிருந்து எப்படா வெளியில போலான்னு பார்த்துட்டு இருக்கோம், நீங்க இருக்கு அங்கிருந்து இங்க வரீங்கன்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஆனா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும், எங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போக போக இப்ப அவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது நீங்க தான் அமைதியா இருக்கீங்க, நல்ல நல்ல வாழ்க்கையை வாழ்றீங்க, உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படிங்கிறது அவங்களோட புரிதலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நடுவுல ஸ்பேஸ் எல்லாம் விட்டுருக்கீங்க. மழை எல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி இப்ப வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கே? அது இல்ல, மழை எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு வர தடுக்கிறீங்க? இங்க பாருங்க, இதுக்குள்ள இப்படி போயிடும். ரூஃப்ல இருந்து வர எல்லா தண்ணியும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பைப்பு, மேல இருந்து ரூஃப்ல கலெக்ட் வர எல்லா தண்ணியும் இந்த பைப் வழியா வந்து அங்க ஃபில்டர் ஆகி. இந்த இதுக்குள்ள பைப் இருக்கோ? இது பைப்பு, இதுக்குள்ள பைப் தான். ஓகே ஓகே. அந்த இடத்துல நாங்க சும்மா கல் எல்லாம் போட்டு ஃபில்டர் மாதிரி வச்சிருக்கோம். ஃபில்டரை இது கீழே போயிருக்கு, ஃபுல்லாவே சம்பு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 70,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாட்டர் இருக்கு. நல்லதா ஒரு 4 மழை வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கான தண்ணி இதே போதும். என்னன்னா நிறைய மழை இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கப்ப நிறைய பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் மழை காலங்கள்ல என்ன வரும் நமக்கு தெரியவும் தெரியாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணிட்டுறீங்க? நம்ம தான் வந்து அவங்க பூச்சி புழுக்கள் இருக்கிற இடத்துல நம்ம வந்து குடியிருக்கிறோம். இப்ப அதோட வாழ பழகினா மட்டும்தான் இங்க வாழ முடியும். எங்களுக்கு அதை பத்தி, குழந்தைங்களுக்கு அதை பத்தின ஒரு பயம் கிடையாது. இல்லைன்னு பாம்புலாம் கூட இங்க நிறைய இருக்கு. பாம்பு இருக்கா? எங்க இருக்கு? அதனால அவங்களுக்கு தெரியும், நம்ம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறோம். இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹைஜீனா இருக்கணும்லாம் சொல்லி வளர்த்துவாங்க, கையெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நிறைய வியாதிகள் வந்துட்டு இருக்கு. ஹைஜீன்ங்கிறதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு. கிளீனா இருக்கணுங்கிறது வேற,
எப்பயுமே பயங்கர ஒரு சுத்தமாவே இருந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டியே எதுவுமே டெவலப் ஆகுது. இப்போ மண்ணில் விளையாடவே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இங்கே மண்ணிலே தான் குழந்தைங்க விளையாடுவாங்க. இப்போ அதை எப்படி ஹைஜீன் பார்ப்பீங்களா, எப்படி பார்ப்பீங்க? கரெக்ட் தான். அந்த வித்தியாசம் தான் வேற வந்து மெரினா பீச் எல்லாம் கூட்டு போவாங்க, ஆனா மண்ணில் கை வைக்க விட மாட்டாங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறப்ப கீழே வந்து கருங்கல் இருக்கு, மேல வந்து செங்கல் இருக்கு. அதுவுமே பிளான் பண்ணி பண்ணீங்களா இல்ல அதுவும் தற்செயலா நடந்ததுதானா? இல்ல தற்செயலாங்க இல்ல. இப்ப கீழே வந்து கருங்கல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். மேல வந்து ஏன் செங்கல்னா வெயிட் இல்ல, கல் அப்படி மேல தூக்கிட்டு வர்றதுங்கிறது பெரிய ஒரு சுமையான ஒரு விஷயம் இல்ல. சோ அதனால மேல செங்கல் வச்சிட்டோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு ஆக்சுவலா அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு எத்தனை அடி அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க? அஸ்திவாரம்லாம் இல்லைங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க கிரவுண்ட் ஃப்ளோரே பாத்தீங்கன்னா இது சமமா இருக்காது, இப்படி இருக்கும். ஏன்னா செட்டுன்னு முதல்ல சொல்லுவாங்க. செட்டு எடுக்கிறதுக்கு தான் நம்ம மண்ணை தோண்டி எங்க செட் இருக்குன்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே பாறை இங்க இருக்கிறது எல்லாமே. ஸோ அதனால எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பாறையா தான் இருக்கு. முதல்ல ஒரு இந்த ரவுண்டு தான் முதல்ல போட்டு இங்க ஒரு சென்டரை வச்சுட்டு தண்ணியை முதல்ல இந்த டேங்க்ல ஃபில் பண்ணிட்டு இந்த தண்ணியை எடுத்து தான் எல்லா பக்கமும் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். பில்லர்கள்லாம் எதுவும் இல்லை. பில்லரே கிடையாதா? இல்லை, பில்லர் கிடையாது. பில்லரே இல்லை. பில்லர். அதே மாதிரி ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் நீங்க பூசுங்க. அப்ப என்ன பூசி அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அதுல என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இது பெயிண்ட் பண்ணல, கலவை பூசல, எதுவுமே பண்ணல. ஸோ இது பாயிண்டிங்னு சொல்லுவாங்க. பாயிண்டிங்ல என்னன்னா உங்களுக்கு லைட்டா சுண்ணாம்பு, கடுக்கா தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி அப்படி பண்றது. அவ்வளோ ஜஸ்ட் அது ஒரு பேஸ்டா கிரிப் ஆகி நிக்கிறதுக்கு தான். வேற சுண்ணாம்போட அந்த இதுல இருக்கும். அதுல சில விஷயங்கள் நாங்க சேர்த்துக்கிட்டோம். கடுக்கா தண்ணி இதெல்லாம் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் உறுதியா இருக்கும். அது ஒரு காலகட்டத்துல சிமெண்டே வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இது வர்றது எதுவும் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று தேவைப்படும். இப்போ சப்போஸ் இந்த செவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த செவர்லையும் அதே தான் நாங்கள் சாணி, மண், சுண்ணாம்பு, கடுக்கா தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி பூசியிருக்கோம். இது வந்துருச்சுன்னா என்ன, மறுபடியும் அது சும்மா இப்படி வச்சு சாணி மொழி ஒரு மாதிரி மொழி விட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான் இருக்கு. நம்ம பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி இது ஒரு. ஆனால் அதை விட இது காஸ்ட்லியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிற சாணி எடுத்து மொழி விட்டா சரி, அவ்வளோதான். வீடு முழு எங்கேயுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக நேச்சுரல் கலர்ஸ் தான். மொத்தம் எத்தனை ரூம் இருக்கு இந்த வீட்டில்? ஒரு கம்யூனிட்டி லிவிங் மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதனால ஒரு 5-6 ரூம் இருக்கு மொத்தமாக. ஸோ யாராவது இருந்தால் அப்படியே எல்லாரும் தங்கிக்கிற மாதிரி தான். ஒரு சின்ன லைப்ரரி இருக்கு, சின்ன ஸ்டோர் ரூம் இருக்கு. அவ்வளோதான். ஒரு குட்டியான ஒரு ஐடியா, அவ்வளோதான். கம்யூனிட்டி லிவிங்னா கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் வருவாங்க? அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம். அப்படின்னா ஒரு கோவிட் டைம்லாம் 2-3 பேர் இங்கேயே தங்கி படிச்சாங்க. படிக்க வாய்ப்பு வசதி இல்லாதவங்க நம்ம இங்கே தங்க வச்சிருந்தோம். அப்புறம் ஏதாவது ஒரு ஆதரவு தேடி நிறைய பேர் இருக்காங்க, ஆதரவு கொடுக்கதான் ஆள் இல்லை. ஸோ அதனால நமக்கு ஒரு அடைக்கலமா இன்னும் ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்கறதுக்கான ஒரு இடம். எங்கே யார் வேணாலும் அதை நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம தங்கிக்கிங்க, சாப்பாடு நாங்கள் கொடுத்துருவோம், தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, தெரியாதவங்க கூட உரிமையோட வந்து தங்கிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா தெரிஞ்சவங்க கூட இந்த காலகட்டத்தில எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பழகுவாங்க. தெரியாதவங்க கூட பெரிய மனசுதான். எடுத்துட்டு போறதுக்கு இங்க இருந்து எதுவும் இல்லைங்க, அன்பு மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு போறாங்க, அவ்வளவுதான். நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் இருக்கு. நிறைய மக்கள் வந்து இங்க தங்கி படிச்சிருக்காங்க. இப்போ ஈவன் கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா துறிஞ்சிப்பட்டிக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அப்பா வந்து படிக்க வைக்க முடியல, என்ன பண்றது, அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிருந்துச்சு. அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டிக்கிறேன், இங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தான் தங்கி கோவிட் டைம்ல இங்கேயே இருந்து படிச்சாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. அதுக்கப்புறமா கோவிட் டைமுக்கு அப்புறமா அவங்க காலேஜ் போய் படிச்சாங்க. இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா பிளேஸ்ட் அவங்க. இந்த மாதிரி நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி யார் வந்தாலும் தங்கிக்கலாம், இங்க வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் நம்ம கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, தெரியாதவங்க கூட தங்கலாம். தாராளமா தங்கலாம். எத்தனை நாள் தங்கலாம்? எத்தனை நாள் வேணாலும் தங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்களோட விருப்பம் தாராளம். அப்படி நிறைய பேர் தங்கியிருக்காங்க. 6 மாதம் 1 வருஷம் கூட நிறைய பேர் தங்கியிருக்காங்க. இது லைப்ரரி பார்க்கும் பொழுதே தெரியுது. நீங்க கட்டும் பொழுதே இந்த ரூம் இதுக்காக தான் பிளான் பண்ணி கட்டினீங்களா, அதுவும் தற்செயலா அமைஞ்சதுதானே? இல்ல லைப்ரரி பிளான் பண்ணி கட்டது. ஏன்னா என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருந்தது, அதை வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு லைப்ரரியா நான் பிளான் பண்ணி கட்டினது தான். நான் படித்த புத்தகங்கள், நான் படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு கொஞ்சம் இருக்கு. அப்புறம் இங்க இருக்க கிராம மக்களும் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க. அவங்க வேண்டிய புத்தகத்தை எடுத்துட்டு போவாங்க, படிப்பாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற பசங்களா இருக்காங்க, அவங்களும் வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, நம்ம வீட்டுல நெட் இருக்கு, அதை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதான் இது ஒரு மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதா, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்ல. நம்மளோட லைப்ரரி மட்டும் தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாராலும் கிராமத்துல இருந்து படிக்கிறவங்க படிக்கலாம், நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதான் கட்டணங்கள் ஏதாவது சொல்லிடுறீங்க? அதெல்லாம் கட்டணங்கள் அன்புன்னு சொல்றதே புரிஞ்சிருச்சு. இல்ல ஒருத்தர் எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதனால அந்த கேள்வி. இது எனக்கு ஏன் ஒரு
ஆச்சரியமான கேள்வியா வருதுன்னே எனக்கு புரியல. மேபி கம்பாரிசனா அது வருதுன்னு தான் நினைக்கிறேன். நானு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம், பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். நான் இதுல போய் இப்ப வைஃபைக்கு நான் கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். நானு அது நான் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலைனாலும் அது கட்டணம் செலுத்த தான் போறேன். அது எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தினா என்ன இருக்கு? நான் புத்தகம் வாங்குறேன், நான் படிக்கிறேன், நான் படிச்சது போது மற்றவங்க ஏன் படிக்கிறதுல இது ஒண்ணுமே இல்லாத ஒரு இம்மெட்டீரியல் விஷயமா தான் நான் பாக்குறேன். இது ஒரு பெரிய நம்ம கலர்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. சாதாரணமான மனித இயல்பு தான் அது. இங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லா இடங்களையும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. எந்த ரூம் தெரியும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு. டைல்ஸ் வந்து எல்லா இடங்களையும் உடைச்சு அது ஒரு டிசைனா இருக்கு. உடைச்செல்லாம் போடல. இப்ப ஒரு டைல் வாங்கி பயன்படுத்துறத விட உடஞ்ச டைல்ஸ் இருக்கும் டைல் கடையில, அதை பயன்படுத்தலாமே அப்படின்னு அதை வாங்கி அப்படியே போட்டிருக்காங்க. டிசைனுக்காகலாம் இல்ல. நானே நினைச்சேன்னா உடைச்சு டிசைன் ஆகிட்டேன். உடஞ்ச டைல்ஸ் வாங்கி அதை ஒரு டிசைன் ஆகிட்டேன். அது ஒரு டிசைன் ஆக்கிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நான் கீழே இருக்கிற ஜன்னலே ஒரு ஆள் வெளியிருந்து உள்ள வர மாதிரி தான் இருந்தது. நான்லாம் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடலாம் போடுறது, ஸ்லிம் பாடியா இருக்கனால சொல்லிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கு. நீங்க கதவெல்லாம் பூட்டுற மாதிரியே தெரியல. திருட்டு போயங்கிற அதெல்லாம் இல்லையா? பொதுவா இந்த பகுதியில இது வரைக்கும் எங்க வீட்டுல எந்த திருடும் போகல. எங்களுக்கு பொதுவா அந்த மாதிரியான ஒரு பயம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எதுவும் கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, மனிதர்கள் மேல அவநம்பிக்கையோட தான் இந்த சொசைட்டி இருக்கு. ஏன் அப்படி இருக்கணுங்கிறது என்னோட அடிப்படையான கேள்வி. மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல நான். பட் நீங்க வந்து ஒரு சக மனிதன் மேல நம்பிக்கை வைங்க, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே அப்படிங்கிறதுலாம். மேல ஓட பத்தி பேசணும். கீழே வந்து டெரகோட்டா டைல்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ரீசன்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, அது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். மண்ணு தான், அது மட்ல பண்றதுனால அது ஒரு விஷயம். டைல தண்ணிலாம் ஊத்துச்சு, ஏதாவது ஊத்துச்சுன்னா ஒரு 2 minutesல அதுவே இழுத்துக்கும். நம்ம போய் அது உடனே தொடச்சி இல்லைன்னா வலிக்கி விழுந்துருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. மற்ற வீட்டில் நம்ம பார்க்குறோம்ல, தண்ணி இருக்கிறது தெரியாது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இது போட்டிருக்கோம். நல்லா சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி வெய்ய காலங்கள்ல எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் சில்லுன்னு தான் இருக்கும். நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க வெளியில இருந்துட்டு உள்ளார வரும்போதே அந்த கிளைமேட் டிஃபரன்ஸ் உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். வீட்டுல எங்கன்னா சுண்ணாம பார்க்கல, இங்க வந்து ஒயிட் கலர்ல ஒரு பெரிய பெயிண்ட் அடிச்சு சுண்ணாம மாதிரி அடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இங்க படங்கள் பாக்குறதுக்காக என்கிட்ட ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்கு. ஸோ குழந்தைங்களாம் படம் பார்க்கறதுல நாங்களாம் சேர்ந்து படம் பார்க்கறதா இருந்தாலும் இங்கே வந்து பார்ப்போம். அதனால தான் இது ஒயிட் அடிச்சு. ஓகே, ப்ரொஜெக்ட் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். வீட்டில் டிவியும் பார்க்கல? இல்லை, டிவி இல்லை. டிவி இல்லை. அப்போ செய்திகள் மற்ற விஷயங்கள்? நியூஸ் பேப்பர் நான் காலையில் ஒரு பஸ்ஸில் 8 மணிக்கு ஒரு பஸ், அந்த பஸ்ஸில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை நான் வாங்கிக்குவேன். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆன்லைன் எதை திறந்தாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். தேவையில்லாத விஷயங்களுக்கு வேறு போகிறது இல்லை. ஹாய் பைரவ், தேங்க்யூ. அதே மாதிரி வீட்டு பக்கத்துல ஒரு பிளே ஏரியாவும் கட்டி வச்சிருக்கீங்க. அது நாங்க போய் பேசலாமா? நான் இந்த நெட்லாம் போட்டு ரொம்ப தரையெல்லாம் கிளீன் பண்ணி பர்ஃபெக்டா அமைச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்ல, லைட்டும் போட்டிருக்கோம். நைட்ல விளையாடுற மாதிரி ஃபோக்கஸ் லைட்ஸுமே இருக்குதுல. ஓகே. இந்த பகுதி வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு இடம். அது வந்து ஒரு நல்ல கடும் பாறையா இருந்தது. ஸோ நம்ம இதை எந்த மாதிரி பயன்பாடுத்தி கொண்டு வந்தாலும் எங்க யோசிக்கும் போது சரி ஒரு கிரவுண்டா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணோம். எப்படின்னா லைப்ரரி சொன்னா அந்த மாதிரி இது ஒரு காமனான ஒரு இடம், யாராலும் வந்து விளையாடிக்கலான்ட்டு. ஸோ இங்க சுத்தி இருக்க கிராமத்துல இருக்க பசங்களாம் வந்து ரெகுலரா இங்க விளையாடுவாங்க. ஃபுட்பால், வாலிபால்னு ஏதோ ஒன்று விளையாடுவாங்க. சென்னையில எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா. நம்ம வீடு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமான பகுதியில் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது தண்ணி இப்படிதான் உருண்டு வரும். ஸோ ஒரு சின்ன காவா வெட்டியிருக்கோம் நாங்க. அந்த காவா வழியா இந்த தண்ணி வந்து சேர்றது தான். இதை நாங்க அப்படியே விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கணும். கொசு முட்டை வைக்காம இருக்கிறதுக்காக நாங்க என்னன்னா மீன் வளர்க்குறோம். அந்த மீனை நம்ம நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம உணவுக்காகவும் அதை பயன்படுத்திக்கணும். நிறைய மீன் இருக்கு இந்த தொட்டிக்குள்ள இருந்து. ஏகப்பட்ட மீன் இருந்தா ஓகே. இதுல பாம்பெல்லாம் இருக்கு. பனிப்பாம்பு இருக்கு, ஒரு 2-3 பாம்பு இருக்கு. இப்ப அது ஒண்ணும் பண்ணாது. அது ரொம்ப குட்டியான மீன்கள் அதை சாப்பிட்டுரும். பெரிய மீன் அது எதுவும் பண்ணாது. அதுவும் அதோட சேர்ந்து வாழுது, அவ்வளவுதான். நம்மளாம் வாழ்ற மாதிரி அதுவும் வாழுது. தைரியம் தான். இங்க பல பேரோட கனவு வாழ்க்கையை தான் அண்ணன் சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு குடும்பத்தோட. கேட்டா இது சாதாரண வாழ்க்கை தானே, நீங்க ஏன் மிகைப்படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்றாரு. உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு கனவு வாழ்க்கை தான். அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் வேணும். ரொம்ப நன்றி. உங்க வீட்டை சுத்தி காமிச்சிங்க. ரொம்ப ஒரு அன்போட ஒரு பாசத்தோட எல்லாத்துலயும் ஒரு அன்பு இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க வீட்டுல இருந்து அன்பை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய அன்பை தான் நான் வந்து எடுத்துட்டு போறேன். அன்பை கொடுத்துட்டு வந்து போறேன். நன்றி. உங்க நேரம் கொடுத்து சுத்தி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.